السلام عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அப்சா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர் வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி அருள் இருக்கிற இந்த அல்குர்ஆனுடைய ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அதை அரபியில் ஓதி அதனுடைய அர்த்தத்தை தமிழில் படித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நாம் எல்லாம் கற்று வருகிறோம். இந்த உலக மக்கள் நேரான வழியில் வர வேண்டுமானால் ஒரே வழி நம்மை படைத்தவன் என்ன சொன்னான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை படைத்தவன் என்ன சொன்னான் என்று எங்கே புரிவது என்று சொன்னால், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அல்குர்ஆனை ஓதி படித்து விளங்கி சிந்திக்க வேண்டும். இது தவிர வேறு வழி கிடையாது, நேர் வழிக்கான வழி. இந்த பழக்கம் இல்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு அதிகமான வழிகேடுகளும் அல்லாஹ்வை பற்றிய தவறான புரிதலும் உலக வாழ்க்கையை பற்றி புரியாமல் இருப்பதும் மறுமை வாழ்க்கையில் சந்தேகமும் எதற்காக படைக்கப்பட்டோம் என்பது புரியாமல் வாழ்கின்ற கூட்டம் அதிகமாக இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், நம்மை அல்லாஹ் காப்பாற்றிருக்கிறான். அவருடைய அருளால் நமக்கு நேர்வழி கொடுத்து சரியாக நம்மை சிந்திக்க வைத்திருக்கிறார். இன்னும் மேலும் மேலும் அல்குர்ஆனை படித்து விளங்கும் பொழுது இன்னும் அதிகமாக நேர்வழியை அதிகப்படுத்துவதாகவும் அல்லாஹ் சொல்லுகிறார். அதற்காகத்தான் நாம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் ஆராஃபுடைய 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குல் நபியே, நீங்கள் போய் சொல்லுங்கள், எல்லாத்தையும் மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹ், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அலங்காரங்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அந்த அலங்காரங்களை யார் ஹராமாக்குவார்? யார்? இந்த உலகத்தில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்காக அல்லத்தி அஹ்ரஜல் இபாதிஹி, அவனால் படைக்கப்பட்ட அடியார்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலங்காரங்களையும் ஆடைகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த வைத்திருக்கிற அந்த அலங்காரத்தையும் ஆடைகளையும் சில பேர்கள் ஹராம் என்று சொல்லிவிடுகிறார்கள். அது இது போடக்கூடாது என்று சொல்லிவிடுகிறார்கள். கடவுளை நெருங்க வேண்டுமானால் முழுமையாக நீங்கள் ஆடை அணியக்கூடாது என்ற மதங்கள்லாம் இன்றும் இருக்கிறது. நம்ம போல வாரம் பார்த்தோம் இல்லையா? அதையெல்லாம் இங்கே கேட்குறோம். நான் ஒன்று அழகாக உனக்கு எல்லாம் படைச்சி வச்சிருக்கிறேன், அலங்காரங்களை வைத்திருக்கிறேன், ஆடைகளை கொடுத்திருக்கிறேன், அதற்காக வேண்டி நிறைய உழைப்புகள் கூட இருக்கிறது. அதையெல்லாம் அடியார்களுக்காக வைத்த பிறகும் குறிப்பிட்ட சாரார்கள் அதை நீங்கள் அணியக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது யாருக்கு? அது யாரும் நிறைய கொடுத்து கேட்குறாங்க. அடுத்தது தைய பாக்கியம் இருக்குது. அதே மாதிரி உணவு வகைகளில் நல்ல சுத்தமானதை எல்லோரும் சாப்பிடுகிற மாதிரி அல்லாஹ் வைத்திருக்கிறான். எதையெல்லாம் சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டார். உலக மக்கள் அனைவருக்கும் இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதீங்கன்னு தெளிவாக சொல்லியாச்சு. அப்போ எதெல்லாம் சுத்தமாக இருக்கிறதோ அதையெல்லாம் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் சாப்பிட சொல்லி. ஆனால் அதிலேயே போன வீட்டு சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிட்டா இப்படி ஆகிடும், இதை சாப்பிட்டா இப்படி ஆகிடும். இன்னும் சொல்லப்போனால் சில இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், பால் குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்றைக்கும் சில டாக்டருங்க பால் குடிக்காதீங்க, பால் நம்முடைய ரத்தத்தில் கலக்காது இருக்கலாம். எந்த ரத்தத்தில் இருக்காம பாருங்க, நம்ம ரத்தத்தில் மாட்டுடைய பால் கலக்காதான். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கால்நடைகளிலிருந்து நீங்கள் பாலை அருந்துகிறீர்கள், அதில் ஏறி சிந்துகிறீர்கள், அதிகமான பயன் உங்களுக்கு இருக்கிறது.
அதனால் யூஸ் பண்ணுங்கன்னு நல்லா சொல்கிறாங்க. பார்த்து இவன் சொல்கிறான் அது குடிக்காதீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து மாட்டுக்கறி சாப்பிடாதீங்க, அதுக்காக அடித்து கொள்ளுகிறார்கள் நீங்கள் இருக்கிற பார்த்துருக்கோம். எவ்வளோ பேர் டிபி போன்ற இந்த காட்டு மிராண்டி கூட்டங்கள் ஒரு சாதாரணமாக அந்த கறியை சாப்பிடுவதன் காரணமாக அடித்து கொள்ளுகிற வெறியர்கள் தான் இருக்கிறாங்க இல்லையா? அதான் அதான் கேட்குறாங்க. இல்லை உலகையாக தான் அதிகாரம் கொடுத்தது. நான் என்னால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன், அவங்க அதன் பிரகாரம் நடக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. நீ வந்து எதுக்கு ஹராமாக்குறத சாப்பிடக்கூடாது ஏன் சொல்கிற என்று சொல்லி அல்லாஹ் இங்கே கேட்கிறான். அதுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறான், லில்லதீன ஆமனூ பில் ஹயாத்தி துன்யா. இந்த உலகத்தில் இன்னொரு ஸ்பெஷலாக இன்னொரு கேட்டது எல்லாம் சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் யாரெல்லாம் என்னை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, மறுமையை நம்பி வாழ்கிறார்களோ, அப்படி வாழுகிற அவர்களுக்காக பிரத்யேகமாக ஸ்பெஷலாக நாம் கொடுத்திருக்கிறோம். அவர்களுக்கு ஒரு வகையான உணவு. யாருக்கு யாரெல்லாம் நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்களுக்கான ஆடை அலங்காரம் வேறு, அவர்களுக்கான உணவு வகைகள் அவங்களே செட் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் சொன்னது சுத்தமானதான் எல்லாருக்கும். ஆனால் அவங்க அதை ஃபாலோ பண்ணாமல் அவனுக்கு அவளே வந்து அநியாயம் செஞ்சு கொண்டு அவளே வந்து நினைச்சுக்கிறான் ஹராமான சாப்பிட்றோன்னா இல்லையா? அப்போ அதான் சொல்கிறான், குறிப்பாக காலி சத்தன் அப்படிங்கிற வார்த்தைங்க வருது. காலி சத்தன்னாக்கா குறிப்பாக நம்பிக்கை கொண்டவர்களுக்காக நான் வச்சிருக்கிறது உலகத்தில் பின் ஹயாத்தி துன்யா காலி சத்தன் யௌமல் கியாமா, மறுமை நாளிலும் நம்பிக்கை யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக குறிப்பாக உணவு வகையில் நான் வைத்திருக்கிறோம், ஆடை அலங்காரங்களை வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடை அலங்காரங்களை பற்றி அதிகமான ஆயத்துக்களாக பேசுகிறாங்க. ஜன்னத்தில் சொர்க்கத்தில் நம்பிக்கை கொண்டுள்ள ஆடையை பற்றி கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு 10-20 ஆயிரங்கள் இருக்கும். அந்த அளவுக்கு ஆடைகள் பற்றி தான் பேசுகிறார். பட்டாளான ஆடை, மரகதத்தால் ஆடை, பச்சை நிற பூப்பட்ட ஆடை, அதுக்கு பிறகு அலங்காரங்களில் வந்து கடகமணியான ஆடை, தங்கத்தாலானது, இப்படி இந்த உலகத்தில் கிடைக்காத ஆபரணங்களை தான் கொண்டு அல்ல அலங்கரித்து தான் சொர்க்கத்தில் கொண்டு போகும்போது அதெல்லாம் சொல்லுறாங்க. அதான் நீங்கள் சொல்கிறாங்களா, யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு குறிப்பாக நான் வந்து வைத்திருக்கிறேன். அதுமாதிரி உணவு வகைகளை சொர்க்கத்தில் வந்து இங்கே கண்டிராத உணவுகள் நான் வச்சிருக்கிறேன். அதல்லாத இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு சுத்தமான உணவை நான் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த ஆயத்தை ஸ்பீக் பண்ணி பார்த்தோம்னாக்கா அது உண்மையிலே வந்து நம்பிக்கை நம்ம சுத்தமான சாப்பிட்றோம், சுத்தமாக அறுக்கிறோம். அதில் எந்த விதமான அந்த பாய்சன் என்று சொல்லக்கூடிய விஷங்கள் வந்து கலக்காமல் பார்த்துக்கிறோம். அறுக்கும் போது ரத்தங்கள் வெளியே வந்து விடுகிறது. அதுக்கு பிறகு அந்த கறி வந்து தூய்மையாக ஆகிவிடுகிறது. அது வந்து சாப்பிட்றோம். அதுக்கு பிறகு ஹலாலாக சாப்பிடுகிற அடுத்தது யாருடைய காசையும் சாப்பிட்றது இல்லை, ஹராமாக திருடுறது கிடையாது, வட்டி வாங்குறது இல்லை, அடுத்தவருடைய வயிற்று அடுத்து சாப்பிட்றது இல்லை, மோசடி பண்ணி சாப்பிட்றது இல்லை. இதெல்லாம் சுத்தங்கள் இடத்துல வரும். அப்போ நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மாத்திரம் இந்த உலகத்தில் சாப்பிட்ற சாப்பாடு கூட சுத்தமாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் இந்த இடத்துல பதிவு செய்கிறார். அடுத்ததாக கெராலிக்கு பஸ்ஸில் ஆயாத்தி கௌமி யாரும் யாருக்கெல்லாம் அறிவு இருக்கிறதோ, யாரும் என்று சொன்னால் யாருக்கு புத்தி வேலை செய்கிறதோ, யாருக்கெல்லாம் மூளை கொடுத்திருக்கிறதோ அவர்கள் வந்து விளங்கிக் கொள்வதற்காக நான் இது மாதிரி தெளிவான வசனங்களை சொல்லிக் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போ இந்த ஒரு ஆயத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சொல்லுறாங்க. முதல்ல வந்து அல்லாஹ்வுடைய விஷயங்களை சிந்திக்க வேணும்னால அறிவு இருக்கணும். அறிவு இருக்குது, இவன் தான் வேற வேலை செலவு பண்ணுறாங்க. அறிவு எல்லாம் கொடுத்துருக்கிறான், இவன் செலவு பண்ணுறதா வேற வகையில் செலவு பண்ணிட்டு இருக்கான். பூரா மொத்த நேரத்தையும் செலவு பண்ணுறான் அதில். அப்போ எந்த அறிவு வந்து செயல்பட வேண்டுமோ அந்த அறிவை செயல்படாதவரை இவனே பார்த்துக்கலாம். மனுஷனை அந்த பக்கம் வந்துடக்கூடாது. அந்த பக்கம் வந்தாக்கா நம்ம வந்து நல்லபடி ஆகிடுவோம். அதனால அந்த பியாண்ட் அந்த எல்லைக்கு நம்ம வர மாட்டாங்க. அதான் அல்லாஹ் சொல்கிறான், நான் விளக்குவதற்கு காரணமே நான் சில பேர்களுக்கு அறிவை கொடுத்திருக்கிறேன், அந்த அறிவை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதன் காரணத்தினால அவங்க தெளிவான பாதை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு மாத்திரம்தான் இந்த உலகத்தில் அலங்காரத்தை வைத்திருக்கிறோம், அழகான உணவை வைத்திருக்கிறோம், அசுத்தமான உணவாக இருக்கிறது. இப்படி அழகாக வைத்திருக்கிற உணவையும் அலங்காரத்தையும் ஹராமாக்குற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. யாரும் ஹராம்னு சொல்லக்கூடாது. நான் சொல்லியிருக்கிற ஹராம்னு நீங்களே ஹராம்ங்கிறேன்னு சொல்லி அதான் இங்கே வந்து பல வகைகள் அதான் கேட்கிறான். அப்போ ஒரு ஆயத்தை தான் நினைக்கிறோம், அதில் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் பொதிந்து இருக்கிறது. அந்த ஆயத்துகளை இப்படி படித்து விளங்கி செயல்பட ஆரம்பிக்கும் போது தான் நம்மை சுற்றி எத்தனை வழிகளைகள் இருக்குன்னு நம்ம சொல்லணும். நம்மை சுற்றி இன்னைக்கு வந்து வழிகளைகள் வந்து மிகைத்து இருக்கிறது. எந்த விஷயத்தை பார்த்தாலும் வழிகள் தான் இருக்குது. அதனால் அந்த வழிகளை விட்டு முழுமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு நம்ம வந்து இந்த பக்கம் அழைத்திருக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய கிருபையால் நாம் அந்த நேரான வழியில் இன்னைக்கு இருக்கிறோம். நம்முடைய முயற்சியால் கிடையாது. அந்த அல்லாஹ்வுடைய கிருபையால் அல்லாஹ் தந்த இந்த பாக்கியத்தை நேர்வழியை நாம் தக்க வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு
குரானை வசனங்களை இது போன்று படித்து விளங்கி சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும். அந்த பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு வளர்வான் அந்த அருள் வேண்டும். ஆசிரியர் தவறான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்